சில இடங்கள்ல நம்ம இருந்தாலும் வேல்யூ இருக்காது. நம்ம அமைதி யாருக்கும் தெரியாது. நம்ம இல்லாதனால எதுவும் மாறாது. ஆனா இதை புரிஞ்சுக்கிறக்கே நமக்கு நேரம் ஆகும். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நம்ம தேவைப்பட மாட்டோம். அதுதான் உண்மை. சில உறவுகள்லையும் சில நட்புகள்லையும் சில இடங்கள்லையும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் தயாரா இருப்பாங்க. நம்ம பேசும்போது மட்டும்தான் தேவைப்படுவோம். அவங்களுக்கு லோன்லியா இருக்கும்போது மட்டும் நம்ம ஞாபகத்துக்கு வருவோம். ஆனா நம்ம உணர்வை பத்தியும் நம்ம வேல்யூ பத்தியும் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம டயர்ட் ஆயிடுவோம். நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேனே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குன்னு யோசிப்போம். அப்போதான் புரியும் நமக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல இருக்கோன்னு. அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, சுயமரியாதையை இழக்கிறது. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தருக்கு உண்மையாக தேவைப்படும் போது நம்ம ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மெசேஜ் லேட்டாக வந்தாலும் என்னாச்சுன்னு கேட்பாங்க. நம்ம அமைதியையும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இன்னும் சிலருக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு அது சாதாரணம்தான். அதனால தான் சில நேரம் விலகிறது தப்பு இல்லை. ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கவோ ஒவ்வொரு தடவையும் விளக்கம் சொல்லவோ அவசியம் இல்லை. நம்மளை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம மனசை கஷ்டப்பட விடக்கூடாது. விலகிறது வீக்னஸ் இல்லை, அது மெச்சூரிட்டி. நம்ம நிம்மதிக்காக, நம்ம மனசுக்காக, நம்ம சுயமரியாதைக்காக எடுக்கிற முடிவு தான் அது. சிலர் நம்மளை இழந்த பிறகு தான் நம்ம வேல்யூ புரியும். ஆனால் அதுக்காக நம்ம காத்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை யாரோ ரியலைஸ் பண்ணுறதுக்காக நிற்கக்கூடாது. நம்ம தேவைப்படாத இடத்துலேருந்து விலக கற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும், மனசு லேசாகும். முக்கியமான விஷயம், நம்மளை நாமே மதிக்க கற்றுக்குவோம். உங்களை மதிக்காத இடத்துல உங்களை நீங்களே இழக்காதீங்க. இதுதான் பரணி ரைட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.